அன்பு நெறைய மருந்து சாப்பிட்டதால மயக்கடிச்சு விழுந்துடுறாரு. நம்ம கண்மணி ரொம்ப பயந்து போறாங்க. எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அடுத்து அன்பு ஹாஸ்பிட்டல்லயும் சேர்க்குறாங்க. இந்த சூழ்நிலை கண்மணி ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அப்போ அவங்க அத்தை இந்த மாரி நல்லபடி நடந்து கண்மணி கிட்ட வராங்க. என் புள்ளைய காப்பாத்து கண்மணி அப்படின்றாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. கண்மணி நீங்க எப்படி அத்தை? நான் இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தேன். நீ இந்த வீட்ல இருக்கணும் தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என் புள்ளைய இந்த மாரி ஆனோனே நான் யாருக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அத்தை அது அத்தை இப்போ அது புரிஞ்சுக்கோ, என் பிள்ளை எப்படி உன் மேலே அன்பு வச்சுருக்கான், காதல் வச்சுருக்கான்னு. அவனை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறேன்? எனக்கு எதாவது செய்யணும்னா என் பிள்ளைய ஏற்றுக்கோ கண்மணி, என் பிள்ளைய தயவுசெய்து காப்பாற்று. நீ இப்போவும் இப்படியே இருந்தால் நானே போகிறேன், என் பிள்ளைய காப்பாற்று அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அத்தை இருங்க அத்தை, கண்டிப்பாக அவரோட காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிளம்புறாங்க. இங்கே கண்மணி போய் பார்க்குறாங்க. பார்த்தா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கார். இதுக்கப்புறம் அவர் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அப்படியே காப்பாற்றினாலும் அவருக்கு வேறு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட கண்மணி என் அன்புக்கு ஒன்றும் கிடையாது, அவரை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அடுத்து உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் பார்த்துப்பேங்க உங்களை, குழந்த மாதிரி உங்களை நான் பார்த்துப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. நீ என்னை நல்லா பார்த்துப்பேன்னு தெரியும் கண்மணி, ஆனால் எனக்கு பொண்டாட்டியா, எனக்கு என் குடும்பத்துக்கு மருமகளா, என் வீட்லேயே என் கூடவே இருப்பியா, சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. சத்தியமாக சொல்கிறேங்க, உங்கள் காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, நம்ம நல்லா வாழ்வோங்க, நீங்கள் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கண்மணி கொடுக்குறாங்க. அப்படியே ஹக் பண்ணுறாங்க கண்மணி. இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் கேள்விப்பட்டு உடனே ஆரத்தி கரைச்சி வைக்கிறாங்க நம்ம சிவகாமி. அடுத்து அன்பு கண்மணிக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாட்டிக்கு சமட்டு சிவகாமி கிட்ட கேட்குறாங்க, என்ன சிவகாமி எப்போ உனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அது முன்னாடியே நல்லா தான் இருந்தாங்க, இவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, பிக் மம்மிக்கு இப்போ தான் உடம்பு சரியாச்சு, பெத்த பிள்ளைக்கு இப்படி இருந்தால் அவங்க எப்படி அந்த வீல் சேரில் உட்கார முடியும், பிக் மம்மி இப்போ தான் சரியானாங்க, அவங்க எப்படியாவது அண்ணனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் சரியானாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கார்த்தி. ஆமாத்த, எனக்கு இப்போ தான் சரியாச்சுன்னு சொல்லிட்டு வாய் திறந்து பேசுகிறாங்க. பரவாயில்ல, உனக்கு சரியாயிடுச்சு, இது போதும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கண்மணியும் அன்பு பார்த்துருக்காங்க பாட்டி. உடனே கண்மணி அன்புக்கு எல்லாமே பார்த்து பண்ணுறதை பார்த்துட்டு வெண்ணிலா சொல்லிட்டு இருக்காங்க பாட்டிக்கிட்ட, முதல்ல அந்த கண்மணியை வீட்டு போக சொல்லுங்கள், அதான் ஆன்ட்டிக்கு சரியாயிடுச்சுல, எப்படியா வீட்டு விட்டு அனுப்புங்க பாட்டி அப்படி சொல்லிட்டு போட்டு கொடுக்குறாங்க. உடனே பாட்டி பேசுகிறாங்க சிவகாமி கிட்ட, சிவகாமி இதுக்கப்புறமும் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல, அவள் தான் சொன்னால போயிட போகிறேன்னு சொல்லிட்டு, உனக்கு தான் சரியாயிடுச்சுல, அவளை அமுச்சு விட்டுரு அப்படின்னு. யார் அனுப்பணும் அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. யாரையா, வேற யார், மருமக அந்த கண்மணியை தான் அப்படின்னு. ஏன் மருமகன்னு சொல்லிட்டீங்க, கண்மணியை எப்படி நான் அனுப்ப முடியும்? கண்மணியும் அன்பு ஒன்றா சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழும்போது நான் எப்படி அவங்கள பிரிக்க முடியும் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு பாட்டி அதிர்ச்சி அடைட்டு, நீ என்ன சொல்கிற? கண்மணி அன்புவை ஏற்றுக்கிட்டா, 2 பேரும் வாழணும்னு நினைக்கிறாங்க, அவங்கள நான் பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல, இங்கே உண்மையிலேயே வீட்டை விட்டு போகணுன்னா அது வெண்ணிலாவை தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க பாட்டி. நீ என்ன சொல்கிற, வெண்ணிலாவை நான் ஏன் அனுப்பணும்? ஆமாம் அத்தை, என் புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டான் வெண்ணிலாவால், இதுக்கப்புறமும் வெண்ணிலா இங்கே இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லை, நீங்கள் வெண்ணிலாவை அனுப்பலைன்னா அப்புறம் நான் வேறு முடிவு தான் எடுக்க வேண்டிய. என்ன முடிவு எடுப்பேன், என்னை மிரட்டுறியா? நான் எதுவும் மிரட்டல அத்தை, நான் சொல்கிறது இதுதான் தீர்க்கமான முடிவு தான் நான் சொல்கிறேன், வெண்ணிலாவை நீங்கள் வீட்டை விட்டு அனுப்பணும், இதுக்கப்புறமும் என் புள்ள கஷ்டப்படுறதை என்னால் விரும்ப முடியாது, வெண்ணிலா இருந்தால் என் புள்ள நிம்மதியாக இருக்க முடியாது, கண்மணியும் அன்பையும் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டா, அதனால் வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்புங்க, அப்படி இல்லைன்னா நான் எடுக்கிற முடிவுக்கு நீங்கள் கட்டுப்படுத்த ஆகணும் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட பாட்டி செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. தேவையில்லாமல் அந்த கண்மணியை வீட்டை விட்டு அனுப்ப சொல்லி சொன்னால் இவள் வெண்ணிலாவை அனுப்ப சொல்கிறா, அந்தளவு திமிராயிடுச்சா இவளுக்கு, எழுந்து உட்காந்தோன்னு திமிரு அதிகமாகிடுச்சு, இவளை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. பாட்டி ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்கா. அப்போ என்னாச்சு பாட்டி, சொல்லிட்டீங்களா அவங்கக்கிட்ட கண்மணியை உடனே வெளியே அனுப்ப சொல்லி? அதெல்லாம் அனுப்ப முடியாதுமா. ஏன் அனுப்ப முடியாது? ஏன்னா அன்பும் கண்மணி ஒன்று சேர்ந்துட்டாங்களா? என்ன சொல்கிறீங்க? அவள் கைத்தாங்களா கூட்டிகிட்டு வந்தா நர்ஸ்மா தான் வேலை செய்வான்னு நினச்சேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாட்டி? அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, அதனால் இனிமேட்டு பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம், நான் என்ன பண்ணுறது? நானும் எவ்வளோ பிரிக்கிறது பண்ணேன், நீயும் முயற்சி பண்ணியிருக்கணும், இப்போ பாரு தேவையில்லாத பிரச்சனைலாம் வருது, இப்போ கண்மணி ஏற்றுக்கிறதால நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது, நான் அவளை வீட்டை விட்டு போக சொன்னால் அந்த வெண்ணிலா வீட்டை விட்டு அனுப்புங்கன்னு ஏன் முன்னாடியே சொல்கிறா சிவகாமி, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பாட்டி சொல்கிறீங்க, என்ன வீட்டை விட்டு அனுப்ப சொல்கிறாங்கன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க.